Okay, Ramadi. Okay, so lesson 3, how plants grow. Okay, remembering and understanding skills. அதை படிங்க. Why do you think people grow plants? ஏன் பிளான்ஸ் வளர்க்குறாங்க? Vegetables, அது fruits அது கிடைக்கிறதுக்கு. ஓகே, வேற என்ன ரீசன்? வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஃபுட்டு, அப்புறம் வேற மழை. மழை வர்றதுக்கு, அப்புறம் நிழல் தர்றதுக்கு. ஓகேவா? தென் வேற ஒரு மெயின் ரீசன் இருக்கு. Oxygen. ஓகே, ஆக்சிஜன் கிரியேட் பண்ணுறதுக்கு. வேற ஃபர்னிச்சர் நமக்கு எல்லாம் வுட்டில் தானே பண்ணுறாங்க. ஓகே, அதுக்காகவும் சில பிளான்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. சில இது மெடிசினல் பர்பஸும் இருக்குது. ஓகேவா? மெடிசின்ஸ்க்காகவும் அந்த ஈக்கல்பிட்டஸ் மரம் அந்த மாதிரி மரம்லாம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். ஹாவ் யூ எவர் சோன் சீட்ஸ்? Yes. எப்போ பண்ணீங்க? ஸ்கூல்ல ஒரு தடவை பண்ணா, அப்புறம் வீட்ல ஒரு தடவை பண்ணிட்டேன். சரி, ஓகே. Have you tried growing plants by any means other than seeds? சீட்ஸ் இல்லாமல் நீங்கள் பிளான்ஸ் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் எதுவும் ட்ரை பண்ணதில்ல. சரி, ஓகே. ஓகே, ஸோ பிளான்ஸ் வந்து நிறைய விதமாக வளர்க்கலாம். ஓகேவா? சீட்ஸ் போடலாம், இல்லை ட்ரங்க் கட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இல்லை அந்த சின்ன இது இருக்கும் தண்டு, அதை கூட நம்ம இது பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இந்த புதினா, பட் ரோஸு அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த தண்டு மாதிரி இருக்கும். ஓகே, அதை பிடிங்கி வச்சனால அது ஜஸ்ட் அதுலேருந்து வந்து ரூட் வந்து அதுலேருந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் த செடி அப்படி தான். சரியா? இட் டசன்ட் நீட் சீட்ஸ் டு ரீக்ரோ. ஓகே, அடுத்த லேர்னிங் அவுட்கம்ஸ். த லேர்னர். யார் லேர்னரு? நானே. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பிளான்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி வந்து சீட்ஸ்லேருந்து வந்து பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ். எப்படி வந்து சீட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, இல்லை தூக்கி போடுறது அந்த மாதிரி. சரியா? நோஸ் பிளான்ஸ் க்ரோ ஃப்ரம் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஓகே, க்ரோ ஆகும்போது வந்து அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, மேஜர் வந்து 3 பார்ட்ஸ் தான். என்னது? ரூட் இல்லைன்னா வந்து ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு ட்ரீயால் வந்து சர்வே பண்ண முடியாது, நிற்க முடியாது. சரியா? ஸ்டெம்ன்றது வந்து மண் அப்படியே பிடிச்சி. வெரி குட். ஸோ ஸ்டெம்ன்றது வந்து இட்ஸ் லைக் அவர் பேக் போனு. ஓகே, ஸ்டெம்மு தான் வந்து அந்த மரத்தை வந்து கேரி பண்ணுது. ஓகேவா? ரூட்டா? என்னம்மா? நமக்கான மேலே இருக்கு, ரூட்டு கீழே இருக்கும். ஓகே, ஸோ ஐ மீன் ஸ்டெம் இருந்தால் தான் நிற்க முடியும்னு சொல்ல வரேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல லாஸ்ட் இயர்லாம் 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸில் அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல. 3 5 டைப்ஸா பிளான்ஸ்லேயே வந்து ஹெர்பல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷ்ரப்ஸ், அதுக்கப்புறம் கீழே படருமே, அது என்னது? க்ரீப்பர்ஸ். வெரி குட். ஓகே, ஸோ அந்த இதெல்லாம். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ். ஏன் க்ரீப்பர்ஸ் வந்து கீழே படருதுன்னா இட் டசன்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஸ்டெம்ஸ், அதனால தான். ஓகேவா? அதால் நிற்க முடியாது. புரியுதா? ஸோ அது வந்து படரும். ஏன்னா அதுக்கு வந்து இன்னொரு எப்போவுமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் திங்ஸ். அது மட்டும் இல்லைம்மா, படர்ற கொடிலாம் இருக்குது. ஓகேவா? பூ கூட இருக்குது. ஓகே, ஈவன் மல்லிப்பூ செடியெலாம் இருக்குல்ல, மல்லிப்பூ சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கயிறு அந்த இது கட்டை அதில் இருந்தால் படரும். பாவக்காய்லாம் இருக்குல்ல, பாவக்காவும் அதே மாதிரி தான், கொடி வகைகள் அதெல்லாம். சரியா? சரி, ஓகே. எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் accessing basic needs of food in our daily life. ஓகே, என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் நீட் ஃபுட்டை வந்து நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் அக்ரிகல்ச்சர்னா என்னது? விவசாயம். வெரி குட், விவசாயம். ஓகேவா? ஓகே, யார் யாரெல்லாம் வந்து ஃபுட்டு க்ரோ பண்ணுறாங்களோ, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ். அவங்க பண்ணுறது வந்து இட்ஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஃபுட். ஓகேவா? So plants grow from seeds. படிங்க. Plants grow from seeds. Most plants grow from seeds. You must have seen seeds of fruits like mango, apple and watermelon. What does a seed have that helps it grow into a new plant? Let us look closely at a seed. A seed has a outer covering called seed coat. Seed has a toughனா ஹார்டா இருக்குது. ஓகே, a seed has a tough outer covering called seed coat. The seed coat protects the seed from damage. The seed coat has a tiny hole through which the seed gets water. A seed has a small baby plant inside it. A seed has 2 seed leaves. Seed leaves
also called cotyledons, store food for the baby plant. ஓகே, அப்பா படிக்கிறேன் கேளுங்க. Hmm. மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகே, எல்லா பிளான்ட்ஸும் கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். நிறைய plant. நிறைய பிளான்ட்ஸ். ஓகே, நிறைய பிளான்ட்ஸ் வந்து சீட்ல இருந்து தான் வளரும். ஸோ இட் ப்ரொடியூஸ் சம் சார்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, இல்லை ஃப்ளவரில் கூட அந்த சென்டர் டாட்டாக இருக்கும் பார்த்தியா, Hmm. அதெல்லாம் வந்து சீட்ஸ். சன்ஃப்ளவரில் அந்த சென்டராக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த டாட்டாக சின்ன சின்ன இருக்கிறதெல்லாம் சீட்ஸு. ஓகே, அப்ப எள்ளு சீடா? எள்ளும் சீடு தான். சீடு தான்மா, எள்ளு சீடு தான். எள்ளு, நெல், நம்ம சாப்பிட்றலாம் ரைஸு. ரைஸுக்கு முன்னாடி மேலே ஒரு கோட்டிங்கோடு இருக்குல்ல, இட்ஸ் அ சீட். அதை தான் எடுத்து வைப்பாங்க. விளைஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு வந்து அதை தான் தூவி விடுவாங்க. அதுலேருந்து தான் செடி முளைக்கும். அதே மாதிரி நீங்கள் நட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா வீட்டில், வேர்க்கடலை, அந்த இது கொண்டைக்கடலை, அதெல்லாம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சனாலே தண்ணியிலேருந்தே முளைச்சி வரும். ஓகே, ஸ்ப்ரவுட்டு, அதான் ஸ்ப்ரவுட்டுன்னு சாப்பிடுவோம் நம்ம. ப்ராஜெக்ட்டா கொடுத்தாங்களே. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல் சீட்ஸ். ஓகே, யூ மஸ்ட் ஹேவ் சீன். நான் அப்பா படிக்க அந்த லைனை பாருங்க, படிக்க பார்க்காம. யூ மஸ்ட் ஹேவ் சீன் seeds of fruits like mango, apple and watermelon. What does a seed have that help it grow into a new plant? Okay, let us look closely at a seed. Okay, seed வந்து க்ளோஸாக பார்க்கலாம், சீடில் என்னென்ன இருக்கும், எப்படி வந்து வளருதுன்ட்டு. ஓகே, a seed has a tough outer covering called seed coat. எப்போவுமே சீடு வந்து அவுட்டர் கோட்டிங் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இட் கேன் சர்வைவ். ஓகேவா? அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறத அது ப்ரொடெக்ட் பண்ணும். புரியுதாம்மா? இந்த லோட்டஸ் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, சீட்ஸ் வந்து இட்ஸ் வெரி டஃப். லோட்டஸ் சீட்ஸ்லாம் செம்ம டஃப்பாக இருக்கும். லோட்டஸா? தாமரை இருக்குல்லம்மா, ஆமா. தாமரை குளத்துலாம் தாமரம் இதாகுது இல்லை, அதுக்கும் சீடு இருக்குது. எங்க இருக்கும்? அதுக்கும் அந்த சென்டராக இருக்கும். ஓகேவா? லோட்டஸ் சீட்ஸ் இருக்குல்ல, லோட்டஸ் சீட்ஸ் வந்து இட் கேன் சர்வைவ் மோர் தென் 2000 இயர்ஸ். லோட்டஸ் சீடு எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரையாக இருக்குல்ல, பட்டாணி மாதிரி, அதை எடுத்துகிட்டு வந்து நீ வீட்டில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன்னா 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சீடை எடுத்து நீ மண்ணில் போச்சு வச்சியோ இல்லை தண்ணியில் போட்டோன்னா லோட்டஸ் ட்ரீ வரும், லோட்டஸ் செடி வரும். 1000 இயர்ஸா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, சீட் வந்து அந்த அவுட்டர் கோட்டிங் வந்து இட்ஸ் வெரி டஃப். ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து அது ஸ்பாயில் ஆகாது. பட் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பட்டாணி அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது இது பண்ணிடுச்சுன்னா ஸ்பாயில் பண்ணிடும். சரியா? சீடு வந்து அவுட்டர் கோட்டிங் வந்து டஃப்பாக இருக்கிறதுனால தான் இட் கேன் சர்வை ஃபார் லாங். ஓகே, ஆல்சோ எப்போவுமே ஒரு பச்சையாக இருக்கிறதும் என்ன ஆகும், ஒரு சீடு வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ட்ரை ஆகிடுச்சுனாலே வந்து வெளியில் இருக்கிறதுலாம் என்ன ஆகிடும், கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஓகே, ஆனால் உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, அவுட்டர் இது வந்து ரிலேட்டிவ்லி வந்து டஃப்பாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது, சீட் கோட். சொல்கிறோம்ல, ஓகேவா? எதையுமே ஒரு பொருளை வந்து கோட் பண்ணுறது. ஸோ வெளியில் இருக்கிறதுனால அவுட்டரில் இருந்தனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the seed coatன்றாங்க. the seed coat protects the seed from damage. புரியுதா? ஹார்டாக இருக்கிறதுனால தான் இப்படி நம்ம தூக்கி போடும்போது கூட எதுவும் டேமேஜ் ஆகாது, உடையாது. புரியுதா? இல்லை ஏதாவது படும்போதும் உடையாது. ஓகே, ரொம்ப ஹெவியாக ஃபோர்ஸ் பண்ணால் தான் உடையும். the seed coat has a tiny hole. ஓகே, through which the seed gets water. ஓகே, எப்போவுமே எல்லா சீடுக்கும் பார்த்தோன்னா மேல் பக்கம் இல்லை கீழே பார்த்தோன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? பார்த்தனா ஓட்ட மாதிரி தெரியாதுமா, ரொம்ப லிட்டிலாக இருக்கும். ஓகே, ஸோ நீ தண்ணியை ஊற்றும் போது தான் தண்ணி அது வழியாக எடுத்துக்கும். புரியுதா? இப்போ நம்ம சீடில் இருக்குல்ல, இந்த கொண்டைக்கடலை அதெல்லாம் இருக்குல்ல, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஊற வைப்பாள்ல தண்ணியில், அதை ஊற வச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது சைஸ் பெருசாகிடும். பார்த்தியா புஃப்னு எப்படி பெருசாகுது, அது அந்த ஹோல் வழியாக உள்ள தண்ணி எடுத்து அது வந்து அப்சர்வ் பண்ணோன்னா பெருசாகிடும் தண்ணியோட சேர்த்து. புரியுதா? ஓகே. A seed has a small baby plant inside it. எல்லா சீட்லேயும் ஒரு சின்ன பேபி பிளான்ட் ஒன்று இருக்கும். அதில் காமிச்சிருக்காங்க பாரு. நீ உடைச்சேன்னா அந்த முனையில் ஒரு பருப்பு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கியா? பட்டாணி எல்லாம் உடைச்சேன்னா ப்ளஸ் மாதிரி ப்ளஸ் மாதிரி அந்த முனையில் தெரியும் சின்னதாக. ஓகே, சம்டைம்ஸ் இப்போ ஈவன் பாதாம் கேஷ்நட்டில் கூட அது உடைச்சேன்னா தெரியும். அதுதான் ஆக்சுவலாக பிளான்ட்டு, பேபி பிளான்ட். நீ தண்ணியை ஊற்றி அதை நீ மண்ணில் போச்சு வச்சியோ இல்லை தண்ணியில் போட்டு வச்சியோ அதுதான் வந்து அப்புறம் வளர ஆரம்பிக்கும். புரியுதா? சீட் அதான் சின்னதாக தான் காமிச்சிருக்காங்க பாரு. சீடோட அது கம்பேர் பண்ணால் அதோட சின்னதாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ சீடோட வந்து வளர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னது, அதுக்கு பேர் இட்ஸ் கால்ட் பேபி பிளான்ட். பேபி பிளான்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒன் வேர்டில் வரும். ஓகே,
seed coat has a tiny hole through which the seed gets water. A seed has a Baby small plant. baby plant inside it. Okay, a seed has 2 seeds leaf. Okay, எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச எல்லா சீட்லையுமே வந்து அது இப்படி இருக்கும், 2 எக்ஸ் மாதிரி வரும். சரியா? என்னன்னா அது 2 இலை. புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது 2 இலையில தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே, இட் ஹேஸ் 2 seed leaves. Seed leaves also called cotyledons store foods for the baby plant. ஓகே, அதில் தான் வந்து அந்த பிளான்ட்டுக்கான ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். புரியுதாடா மாடி? எப்போவுமே பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அது எங்கே ஸ்டோர் பண்ணும் ஃபுட்டை? லீவ்ஸில் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகே, லீவ்ஸ் தான் வந்து ப்ரீத் பண்ணும். ஓகேவா? என்ன பண்ணும்? Leaves தான் prepare பண்ணும் food. ஆமா, எப்படி பண்ணும்? ப்ரீத் பண்ணும் அது. ஓகே, ஆக்சிஜனை வந்து வெளியிலேருந்து எடுக்கும். ஓகேவா? 3 விஷயம் தேவை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. என்னென்னலாம் தேவை? என்னென்ன தேவை? வாட்டர், சன்லைட், ஆக்சிஜன். ஓகேவா? இது 3 இருந்தால் தான் வந்து அதால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ரூட்லேருந்து வாட்டர் எடுத்துக்கும். ஓகே, லீவ்ஸ் என்ன பண்ணும்? சன்லைட் அப்சர்வ் பண்ணும், ஆக்சிஜனை உள்ளே வாங்கும். ஓகே, இது 3த்தையும் வாங்கி தான் வந்து அது ஸ்டார்ச் சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறது என்ன பண்ணும்? அதை தான் வந்து ஃப்ளவர் இதெல்லாம் இருக்குல்ல, நமக்கு இதில் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதுல்ல, அதில் வந்து கொடுத்துரும். புரியுதா? புரியுதாம்மா? தேவையானது மட்டும் எடுத்துட்டு நாம குத்துறோமா? தேவையானதை எடுத்துட்டு அது வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இதெல்லாம் என்னது? ரீப்ரொடியூசபிள் தானே இதெல்லாம். ஓகே, அதை தானே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்ல. நம்ம எப்படி பேபி ஹியூமன் பீயிங் உருவாக்குற மாதிரி அது வந்து பிளான்ட்டை வந்து திரும்ப உருவாக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் பூ பூத்து காய் காய்க்கும். புரியுதா? ஸோ அதுக்கு எனர்ஜி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எனர்ஜியை க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்து கன்வே பண்ணும். அதுக்கு தான் சின்ன செடியிலலாம் வந்து பூ பூத்து காய் காய்க்காது. புரியுதா? ஏன்னா அது வளர்கிறதுக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே அது வளராது, பெருசாக வளராது, கொஞ்சம் தான் வளரும். ஸோ நிறைய உள்ளே எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு அதுக்கெல்லாம் கொடுக்கும். புரியுதா? ஸோ லீவ்ஸாக வந்து இது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நீ சொன்ன மாதிரி. ஓகே, ஸ்டோர் ஃபுட்ஸ் ஃபார் த பேபி பிளான்ட். ஓகே, அந்த இது பிக்சர் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன காமிச்சிருக்காங்க? சீடு முழுசாக காமிச்சிருக்காங்க, சீட் கோட்டை. சரியா? முழுசாக இருக்குது. அப்புறம் இப்படி உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு நடுவில் அந்த சின்னதாக இருக்கிறது என்னது? எக்ஸ் மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்குது. அதுதான் பேபி பிளான்ட். வெரி குட். ஓகே, இட்ஸ் அ பேபி பிளான்ட். அந்த சைடில் 2 இருக்கிறது என்னது? லீவ்ஸ், சீட் லீவ்ஸ். ஓகேவா? சீட் லீவ்ஸ். அது நார்மலாக பிளான்ட்டில் வர லீவ்ஸ் இல்லை, அது இப்படி இருக்கிறதுனால வந்து அது சீட் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் அப்படியே மேலே வரும். நம்ம அடுத்த பிக்சரில் பார்க்கலாம். சரியா? ஓகே, ஆக்டிவிட்டி பாருங்க. டு see the different parts of the seed, things required. பெங்கால் கிராம்ன்றது என்னது? கொண்டக்காட்டில் சன்னா மசாலா சாப்பிடுவீங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னைக்கு பண்ணுங்க இதை அம்மா கிட்ட இருக்கான்னு கேட்டு observe the gram seeds closely. Okay, gram seeds is the outer covering of the seeds hard or soft. பார்க்கணும். ஓகே, ஹார்டாக தான் இருக்கும். can you see a small hole in the seed? முனையில் தெரியும், இப்படி நீட்டாக இருக்கும். சரியா? draw what you see. Now soaks the gram seed in bowl of water overnight. Okay, கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வைங்க. ஓகே, as the sides of the seeds increase or decrease, increase ஆகிக்குமா கம்மியாகுமா? increase ஆகிருக்கும். ஓகே, what can you see if you split open the seed? ஓகே, இப்படி 2ஆக உடைச்சேன்னா ஓகே, அதில் சின்னதாக பேபி பிளான்ட்டை நீ பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சரியா? சாப்பிடலாம்டா மாதிரி. அது நீ வெளியில் செடி வந்ததுக்கப்புறமா சாப்பிடலாம். அதெல்லாம் ஸ்ப்ரவுட்டு சாப்பிடுவோம்ல, நம்ம இங்கே வாங்கி கொடுத்துருக்கோம்ல உனக்கு. அப்படியே வரும். அதை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வந்து குக் பண்ணிடுவாங்க. இட்ஸ் கால் ஸ்ப்ரவுட். ஓகே, பேஜ் நம்பர் 19 பார்ப்போங்க. When a seed gets the right amount of air, water and warmth, it starts growing into warmth. It starts growing into a new plant. The process by which a seed grows into a new plant is called germination. Very good. படிங்க. New plants are also called seedlings. Not all seeds grow into plants.
because some seeds get eaten by birds and animals, and some seeds do not get the required amount of air, water, and warmth. அனிமல்ஸ் எப்படி பசியில சாப்பிடும்? சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிட்றோம். நீ சாப்பிட மாட்டியா சீடு? ஓகே. When a seed gets the right amount of air, water and warmth. Okay, warmth நீங்க எதை சொல்றாங்க? சன்லைட் ஆர் அட்மாஸ்பியரில் இருக்கிற நம்ம டெம்பரேச்சர். ஓகேவா, ஓரளவுக்கு ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே வந்து அது க்ரோ ஆகும். ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு தான் சன்லைட் தேவைப்படும். ஓகேவா, ஓகே. இனிஷியலாக வந்து அது க்ரோ ஆகிறதுக்கு நம்ம சன்லைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரூமில் இருக்கிற அந்த வெப்பநிலையே போதும். வார்ம்த்ன்றது வந்து ஒரு வெப்பமாக இருக்கிறது. ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. சரியா, அது இருந்தாலே வந்து போதும். ஓகே. It starts growing into a new plant. ஓகேவா, the process by which a seed grows into a new plant is called germination. நான் அண்டர்லைன் பண்ணிக்க, ஞாபகம் வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. the process by which a seed grows into a new plant. ஒரு சீட்ல இருந்து ஒரு புதுசா ஒரு செடி முளைக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஜெர்மினேஷன். ஓகே, ஏற்கனவே டிராயிங் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜெர்மினேஷன் கரெக்டா? வரைஞ்சிருக்கேன். நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா, இங்க பாத்துங்க 4 ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, நியூ பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் சீட்லிங். ஓகே, அந்த நியூ பிளான்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா வந்து ஜெர்மினேஷன். ஓகே, அந்த சீடு இப்படி சீட்ல இருந்து இப்படி செடி வந்து இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சீட்லிங். சின்னதா இங்க வந்திருக்கு, அதுவா? சின்னதா முளைச்சி இப்படி வந்திருக்கும். கடைசியா காமிச்சிருக்காங்க பாரு, சீட்லிங். லைட்டா சின்ன ரூட் இருக்கும், கொஞ்சம் இலை வந்திருக்கும், சீட் அப்படியே இருக்கும். ஓகே, சீட்லிங். அப்பா இது நான் வரையல, இதே மாதிரி பண்ணி ஒட்டினீங்களா? சரி சரி. Not all seeds grow into plants, okay, because some seeds get eaten by birds and animals, and some seeds do not get the required amount of air, water and warmth. புரிஞ்சிருச்சா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல தோன்ற எல்லா சீடும் வந்து செடியாவோ மரமாவோ வளர்ந்துராது. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஒரு மாங்கொட்டை கீழே விழுது. ஓகேவா, அது என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் யாரும் சாப்பிட்லன்னா அழுகி அந்த கொட்டை மட்டும் இருந்து ட்ரை ஆகி அது மண்ணுக்குள்ளே இப்படி மேலே போயிட்டோ இல்லை மண்ணோட சேர்ந்து புதஞ்சி வந்து வளரும். சரியா, இன்கேஸ் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாடு வந்து சாப்பிட்டுடுது. ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அது வந்து ஒரு பிளான்ட்டாக வளராது. சரியா? ஸோ அடுத்த இது என்னென்னா, மேபி வந்து அது விழுந்த இடமோ அது இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு அதுக்கு ஏர் வாட்டர் கிடைக்காம ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அதுக்குள்ளே முளைக்க முடியாது. புரியுதா? தண்ணி வேணும். ரொம்ப ட்ரையாக இருக்குது சாண்டு, அதில் வந்து தண்ணியே சுத்தமாக இல்லை அப்படின்னா நீ அங்கே சும்மா சீடு இப்படி கீழே விழுந்தது அப்படின்னா அதில் வந்து முளைக்காது. புரியுதாம்மா? ஸோ இட் நீட்ஸ் ஏர், வாட்டர் அண்ட் வார்ம்த். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீட்ஸ் பை ஈட்டன் பேர்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார்மர் போடும்போது இது வைப்பாங்களே குச்சி மாதிரி ஒரு மனுஷன், அது பேர்ட்ஸ். அதுக்கு தான் இது சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த சோளக்காட்டில் இல்லை நெல் இதுலலாம் வயல்லலாம் வந்து ஆள் இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க. ஸோ பேர்ட்ஸ் பறக்கும் போது ஆள் இருக்காங்க நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராது, அதுக்காக வைப்பாங்க. சரியா? கரெக்ட் தான். அது வந்து என்ன பண்ணோம், கரெக்ட் தான், சீட்ஸ் தான் சாப்பிடும். வந்து சோளம் மேலே இருக்கிற சீட்ஸ் தானே அது. அப்புறம் நெல் இருக்குல்ல, நெல் மணிலாம், அதுவும் சீட்ஸ் தான், அதையும் எப்படி இழுத்து சாப்பிட்றோம். ஓகே, அடுத்து the above picture shows the different stages of germination of a gram seeds. gram seedsனா என்னது? சன்னா மசாலா போறல கொண்டக்கடலை அது. ஓகேவா? ஓகே, 4 ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து லைட்டா வெளில வருது ரூட். 3வது ஸ்டேஜ்ல ரூட்டும் லீவ்ஸ் ரெண்டும் சேர்த்து வரும். அதுக்கு பேர் என்ன? ஷூட். ஷூட்னா என்னது? புல்லட் வெளியில வரதை நம்ம ஷூட்னு சொல்றோம்ல, அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்னா என்னது? ஷூட் பண்ணுனா புல்லட் வெளியில வரும்ல, அந்த மாதிரி இங்கே லீவ்ஸ் வெளில வருது. புரிஞ்சிடுச்சாமா? அதனால வந்து அவங்க ஷூட்னு பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஓகே, ஒன்ஸ் a seed starts germinating, first the root comes out and then the shoot comes out. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட். நீ வரையும் போது ரூட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட் வரும். சரியா? அப்புறம் கொஞ்சோண்டு அந்த ஸ்டெம் மட்டும் வரும், அப்புறம் ஷூட். 4th ஸ்டேஜ்ல அந்த லீவ்ஸ் சீடோட அந்த வேரோட இருக்கிறது சீட்லிங். பெருசா. During the early stages of germination, the seedlings get food needed for its growth, okay, from the seed leaves. ஓகே, இனிஷியலாக அது க்ரோ ஆகிறதுக்கு அந்த சீட் லீவ்ஸ்லேருந்து எடுத்துக்கும் அது. ஓகேவா? விச் எனேபிள் த சீட்லிங் டு மேக் இட்ஸ் ஓன் ஃபுட். அதுதான் வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்க காற்றை எடுத்து
ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த வார்மாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஒன்ஸ் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த சீட் லீவ்ஸ் இஸ் யூஸ்ட் அப் ஓகே தே ட்ரை அண்ட் ஃபால் ஆஃப். ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த சீட் லீவ்ஸ் ஓகே சீட் லீவ்ஸில் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகுதுல்ல இனிஷியலாக ஸ்டோர் ஆகிறத வந்து இதுங்க வந்து யூஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த செடி அது காஞ்சி போய் விழுந்துடும். சரியா அப்புறம் இந்த சீடு தான் வந்து மேலே போகும். புரியுதா? சீடு வந்து இப்படி ரெண்டாக பிரித்து காட்டுறேன். நான் அப்புறமா உனக்கு வீடியோவில் காட்டுறேன். சரியா? த சீட்லிங் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஓகே வாட்டரும் நியூட்ரிஷியன்ஸும் வேணும் அதுக்கு. ஓகேவா? யூஸ்வலாக வந்து ஃபாஸ்பரஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் தான் யூரியான்னு சொல்லுவாங்க. ஓகே உரம் நமக்கு எப்படி வந்து ஃபுட்டு தேவைப்படுது சாப்பாடுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் தேவைப்படுதில்ல. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீரை இது இப்போ பழம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து மரத்துக்கு வந்து செடிக்கு வந்து தேவைப்படுற ஃபுட்டு வந்து நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ வாட்டரோட சேர்த்து அது சாயிலேருந்து எடுக்கும். சாயிலில் வந்து இந்த ஃபாஸ்பரஸு அப்புறம் இந்த மெக்னீஷியமு அதெல்லாம் இருக்கும். ஓகே அதெல்லாம் வந்து ஒரு மரம் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். ஓகே அதனால தான் நம்ம வந்து மரம் வளர்க்கும் போது செடி வளர்க்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா உரம் போடுவாங்க. இந்த சாணம் ஓகே இல்லை குப்பை மக்கி போன குப்பை அதெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. சிங்கப்பூரில் பார்த்துருக்கல அந்த செடி பாதில் காமிச்சிருக்கல சுற்றி குட்டி வச்சுருப்பாங்களே சின்னதாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து இட்ஸ் யூரியா. ஓகே உரம் தான் அது இருந்ததுன்னா நல்லா வளரும். ஆமாம் பெஸ்டிசைட்ஸ் வந்து வேறு பர்பஸ்ல மாதிரி. பெஸ்டிசைட்ஸ் வந்து பூச்சிக்கொல்லி வளரும் போது அந்த இலையில் ஏதாவது பூச்சி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஃப்ளவர் வரும்போது வந்து பூச்சி வந்து அந்த ஃப்ளவரை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அதில் எதுவும் பூச்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சரியா? இட்ஸ் டிஃப்ரெண்ட். யூரியா டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட். ஓகே ஸோ த சீட்லிங் அப்சார்ப் வாட்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷியன் ஃப்ரம் த சாயில் யூஸிங் இட்ஸ் ரூட். எப்படி இங்கேருந்து எடுக்கும்? ரூட் வழியாக எடுக்கும். ஓகே அண்ட் க்ரோஸ் இன்டு நியூ பிளான்ட். ஓகேவா? அடுத்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். ஓகே if many seeds grows too close to one another the new plant will struggle for air, water, sunlight, nutrition and even space to grow. நல்லா யோசிச்சு பாருங்க. சீடை வந்து தனித்தனியாக கொஞ்சம் தூரமாக இருந்தால் ஈஸியாக வளரும். அதை குமிச்சு வச்சோன்னு வையே அந்த கொஞ்சமாக இருக்கிற இடத்துல இருந்து அவ்வளோ சீடுக்கும் தேவையான தண்ணியோ ஏரோ சன்லைட்டோ அது கிடைக்காது. புரியுதாம்மா? ஸோ இட் நீட் அ ஸ்பேஸ். ஸோ விடும்போது தான் அது எல்லாத்து மேலேயும் சன்லைட் படும். இப்போ குமிச்சு வச்சிருந்தோன்னா சென்டரில் இருக்கிறது வெளியில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் சன்லைட் படும், உள்ளே இருக்கிறதுக்கு படாது. புரியுதா? ஸோ வெளியில் இருக்கிறதுக்கு வாட்டர் கிடைக்குமா? கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தான் வாட்டர் கிடைக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காம இருக்கும். புரியுதா? கீழே இருக்கிறதுக்கு சன்லைட் கிடைக்காது. அந்த மாதிரி வந்து அது க்ரோ ஆகாது, எதுவுமே கிடைக்காது. கரெக்டுமா? ஸோ ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தால் தான் வந்து அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஓகே மெனி ஆஃப் அதில் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி மெனி சீட்ஸ் க்ரோ டூ க்ளோஸ் என்ன ஆகும்னா மெனி ஆஃப் தெம் வுட் டை. ஓகே பிகாஸ் லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஓகே ஆமாம் வளராது அவ்வளோதான். ஆமாண்டா மாடி அப்புறம் செடிக்கு உயிர் இல்லையா? செடியை பிடிங்கி போட்டால் என்ன ஆகும்? அதுதான் செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுதான்டா மாடி. Thus seeds needs to be scattered. அண்டர்லைன் பண்ணுங்க. ஸ்கேட்டர்ட்னா என்னது? சிதறல். ஓகே தூவறது. ஸ்கேட்டர்னா பரவி விடுறது. ஓகே ஒரு இடத்துல இருந்து இப்படி நம்ம இப்போ இதில் இப்படி குத்துனா ஃபைங்கின்னு இப்படி செதறதில்ல அந்த இது. ஓகேவா? ஸ்கேட்டர். ஓகே அவே ஃப்ரம் த மதர் பிளான்ட் so that new plant do not grow too close to one another. ஏன் மதர் பிளான்ட் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். மதர் பிளான்ட் யார்? மதர் பிளான்ட் அதோட மதர் அந்த சீடை உருவாக்குச்சுல்ல அந்த பிளான்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ட்ரீயாக தான் இருக்கும். ஏன் அதுலேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடாது? அப்புறம் அந்த பிளான்ட் அழுவும். அழுவும். அப்புறம் என்ன பண்ணும்? கண்ணை தொடச்சிக்கும், அடி பிச்சு எடுத்துரும். சொல்லு, நல்லா யோசிச்சு பாரு. ஓகே 2 ரீசன் இருக்கு. சரியா? ஒரு பெரிய ட்ரீல அதுக்கு கீழேயே வந்து சீட்ஸ் வந்து அங்கேயே விழுந்து அதுக்கு ட்ரங்க் பக்கத்துலேயே இருந்ததுன்னா அதுக்கு தேவைப்படுற சன்லைட் வந்து அது கிடைக்காது. ஏன்னா மதர் பிளான்ட்டே சன்னை மறைச்சிரும். நிழலாக தானே இருக்கும் ட்ரீக்கு கீழே. சரியா? ஸோ அதுக்கு தேவைப்படுற சன்லைட் வந்து அது கிடைக்காது. ஒரு ரீசன். மேபி வந்து சீட்லிங் ப்ரொடியூஸ் ஆகும், பட் அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு தேவையான சன்லைட் வந்து அது கிடைக்காது. ஓகே ஒன் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா
பெரிய ட்ரீ பக்கத்துல இருந்ததுன்னா அந்த சாயில்ல இருக்கிற நியர்பை இருக்கிற தண்ணி நியூட்ரிஷன்ஸ்லாம் அது எடுத்துக்கும். ஏன்னா அது பிக்கா இருக்குல்ல, நம்ம இதுல பெரியவங்க நிறைய சாப்பிட்ற மாதிரி. ஓகே, அது சாப்பிட்றோம். இப்போ பக்கத்துலேயே நீ சின்ன முளைச்சதுன்னா அதுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன் கிடைக்காது அதுக்கு, புரியுதா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து த ப்ராசஸ் பை விச் த சீட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அவே ஃப்ரம் த மதர் பிளான்ட் இஸ் கால்ட் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ். டிஸ்பர்ஸ் அப்படின்னு வாங்கல, கூட்டமாக இருக்கீங்கல்ல, பேசி முடிச்சதுக்கப்புறம் நவ் யூ கேன் டிஸ்போஸ் நவ் அப்படின்னு வாங்கல, டிஸ்போஸ்ன்னு கற்றுவாங்க. என்னது அதுனா? எல்லாம் கலைஞ்சி போங்க. ஓகே, கலைஞ்சி போங்க, ஒன்றா இருக்கீங்க கலைஞ்சி போங்களா, அதே தான் இதில். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சீட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருந்தால் அது ஒழுங்காக வளராது. ஓகே, த ப்ராசஸ் பை விச் த சீட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட், அண்டர்லைன் பண்ணிக்க, அதான் வந்து கீவேர்டு. ஸ்கேட்டர்ட் அவே. ஓகே, ஸ்கேட்டர்ட் அவே ஃப்ரம் த மதர் பிளான்ட் இஸ் கால் disposal of seeds. Okay, keyword வந்து scattered. Okay, from the mother plant, scattered away from the mother plant, இதான் keyword. இதை வச்சே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ மனுஷங்க தூவாமல் இருந்தோம்னா அது எப்படி அதுவே நகர்ந்துக்குமா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நேச்சுரலாகவே என்ன நடக்கும்னா எதெல்லாம் வெளியில் இருக்கோ அதெல்லாம் வளர்ந்துடும் நல்லா பெருசாக, எதெல்லாம் உள்ளே இருக்கோ அதெல்லாம் வந்து மேபி முளைக்கும் செத்து போயிடும், வளர முடியாமல், புரியுதா? ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் திங்ஸ். ஓகே, இல்லை பேர்ட்ஸு அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துலேருந்து சீடு இன்னொரு இடத்துக்கு போய் போடும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னா பேர்ட்ஸ்லாம் சாப்பிடுது இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுச்சுன்னா சீடு வந்து டைஜஸ்ட் ஆகாது, ஃப்ரூட் மட்டும் தான் டைஜஸ்ட் ஆகும், புரியுதா மாதிரி? ஸோ அது வந்து கக்கா போகும்போது என்ன பண்ணுன்னா சீடு அப்படியே வெளில வந்துடும். அது எந்த இடத்துல கக்கா போகுதோ அந்த இடத்துல முளைக்கும், புரியுதா? சீடு அப்படியே வெளில வந்துடுமா. இப்போ காக்காலாம் இருக்குல்ல, இப்போ இங்கே நீ வந்து ஏதாவது போடுற இல்லை ஒரு வேப்பம்பழம் வந்து சாப்பிடுது. ஓகே, அது இன்னொரு ஏரியாவுக்கோ வேற ஒரு இடத்துக்கோ போயிட்டு காக்கா போகுது, அந்த மண்ணில் விழுந்துருச்சு, அங்கே வேப்பமரம் முளைக்கும், புரியுதா? இப்படி தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சில ட்ரீஸ்லாம், புரியுதாம்மா? அப்போ அது நெல்லெல்லாம் சாப்பிடுவோம்ல, எல்லா சீடுமே வந்து அது வந்து இது பண்ணாது, நெல்லெல்லாம் வந்து அது கடிச்சு சாப்பிட்ரும், ஏன்னா அதுதான் அதுக்கு ஃபுட்டே. இப்போ வேப்பம் பழம் மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா பழத்தை சாப்பிட்றோம். நம்ம வெளியில் இருக்கல வேப்ப மரத்தில் இருக்கு மேடம், மஞ்சளாக விழுவுமே கீழே கூட, கசக்குமே மஞ்சளாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் காக்கா அப்படியே சாப்பிட்றோம். அது மேலே இருக்க பழத்தை மட்டும் சாப்பிட்றோம், அந்த கொட்டை வந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்கும், அது வந்து ஆயில் வெளில வந்துடும், புரியுதா? இப்போ சம்டைம்ஸ் நீ வாட்டர் மெலன் சாப்பிட்ற, எல்லா சீடும் எடுத்துகிட்டு சாப்பிட முடியுமா உன்னால? சம்டைம்ஸ் சீடோட தானே சாப்பிட்ற, இல்லை துப்பிடுவேன், தெரியாமல் சாப்பிட்றது சொல்கிறேன்டா. அது மோஸ்ட்லி இப்போ நீ தான் அப்படியே ஒன்றா பார்த்து சாப்பிடுவேன். சில பேர்லாம் அப்படியே அந்த சீடோடய சாப்பிட்ருவாங்க, சீடு வந்து ஆயில் வந்துடும், சரியா? ஓகே, டைம் ஆகுது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். தேர் ஆர் மெனி வேஸ் இன் விச் த சீட்ஸ் கெட்ஸ் டிஸ்பர்ஸ்டு. ஓகே, இப்போ அப்பா சொன்னது அடுத்த பேஜில் வரும் பாரு. தேர் ஆர் மெனி வேஸ். ஓகே, இங்கே பாருங்கள் எதுலலாம் வருது, நீயே சொல்லுங்கள். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. எதுலலாம் வருது, எப்படிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்போஸ் ஆகுது? 4 கொடுத்துருக்காங்க பாரு, பேஜ் நம்பர் 20ல. ஆமாப்பா, find seeds with wings. டிஸ்போசல் பை விண்ட், காத்துனால வந்து காத்துல நல்லா அடிச்சதுன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீடு போயிடும், ஒன்று அதனாலேயே டிஸ்போஸ் ஆகும். செகண்ட், dispersal by animals. வெரி குட். அனிமல் நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் துப்புறது. மங்கிலாம் பார்த்தோன்னா மேங்கோலாம் சாப்பிட்டுட்டு கொடையை தூக்கி போட்டுரும், சரியா? மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து ஆயில் வெளில வரும், அந்த மாதிரி இல்லை கடிச்சு கூட துப்போம், சரியா? சூப்பராக சாப்பிடும். வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடுறதுல அந்த மாதிரி தான், கொட்டையை தனியாக இது துப்பிடும். அடுத்தது டிஸ்போசல் பை வாட்டர். ஓகே, வாட்டரில் எப்படி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் சொல்லுங்க. வெரி குட். ஓகே, ரிவர். ஓகேவா, ரிவரில் வந்து லோக்கலில் எந்த இதெல்லாம் ஓடையில் வந்து ஓடுதோ தண்ணி, ஓகே, அது வந்து மழை பெஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து அது உள்ளே சேர்ந்து இப்படியே போயிட்டு அது ஆற்று மணலில் இல்லை ஓரத்தில் இல்லை எங்கேயாவது போய் ட்ரையான இடத்துல அப்படியே அந்த சீடு நின்றுடும், புரியுதா? அந்த லேண்ட் இருக்கிற இடத்துல போயிட்டு. ஆமாம். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த இயற்கையை உருவாக்கின மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரிவர்ஸ் ஓரத்துலலாம் செடி மரங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் ரீசன். ஓகே, 2 ரீசன். ஒன்று வந்து இந்த சீட் டிஸ்போஸ் ஆகுது, இன்னொன்று வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறதுக்குலாம் தண்ணி ஈஸியாக கிடைக்கும். ஸோ இட் கேன் க்ரோ வெரி வெல், புரியுதா?
ஸோ அதனால தான் வந்து வாட்டர் பெட்டுக்கு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நல்லா வளரும். ஓகே, செடி மரம்லாம் நிறைய வளரும். ஓகே, லாஸ்ட் என்னது? டிஸ்போசல் பை explosion. எக்ஸ்ப்ளோஷன் என்னது? எக்ஸ்ப்ளோஷன் என்ன மீனிங்கு? Explore. வெடியறதா? வெடிக்கிறது. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது. சில சீட்ஸு சில இதெல்லாம் பார்த்தோன்னா பாப் அவுட் ஆகும் டாப் அப்படின்ட்டு. Popcorn. பாப்கார்ன் நம்ம ஹீட் பண்ணுறதுமா. இதெல்லாம் பார்த்துருக்கியா? பருத்தி பார்த்துருக்கியா? பருத்தி நம்ம காட்டன் பண்ணுறாங்கல்ல, காட்டன் சீட்ஸ்லாம் பாப் அவுட் ஆகும். பாப் அவுட்னா அப்படியே காஞ்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணால் டப்புன்னு வெடிச்சிடும். வெடிஞ்சா அப்படியே பஞ்சாயிருமா? வெடிச்சு பஞ்சு நிற்கும். அதை தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து சில சீட்ஸ்லாம் வந்து பாப் அவுட் ஆகும். ஓகே, நம்ம அதை அடுத்தது பார்க்கலாம். ஓகே, டிஸ்போசல் பை விண்ட். ஓகே, சீட்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸ் ஆர் வெரி லைட். மோஸ்ட்லி இந்த ஃப்ளவர்ஸில் இருக்குது தெரியுமா, அந்த சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓகே, காற்றடிச்சாலும் அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடும். புரியுதா? அதுக்கு நீங்கள் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்குலாம் போகாது, பக்கத்திலே இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் போய் விழுவோம். ஓகே, இல்லை காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அப்படியே அந்த பக்கத்துல போய். ஓகே 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 வெரி லைட். இந்த காற்றுல போகிறதுக்கு என்னது மெயினானது? அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். மாங்காய் கொட்டை மாதிரி இருக்கிறதுலாம் மாங்கொட்டெல்லாம் வந்து ஒரு இடத்துல காற்றுல போகாது. ஓகே, சீட்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸ் ஆர் வெரி லைட். அதான் இங்கே கீவேர்டு. சம் ஆஃப் தோஸ் ஆல்சோ ஹேவ் விங்ஸ் ஆர் ஹேர் ஆன் தெம். ஓகே, அந்த விங்ஸ்ன்றது என்னது? அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதை சொல்கிறாங்க. ஓகே, காற்றடிக்கும் நல்லா அப்படியே ரொம்ப தூரம் போகும். ஓகே, these seeds are easily flown away. flown என்னது? பறக்கிறது. ஓகே, flyயோட past tense. flown away by the wind to different places. ஓகே, இது ஒரு one type of dispersal. அடுத்தது வந்து dispersal by animals. Animals and human beings eat fruits of many plants and throw away the seeds. ஓகே, சாப்பிட்டு நம்ம மாங்கொட்டையெல்லாம் தூக்கி போடுறோம்ல, அந்த மாதிரி அனிமல்ஸும் வந்து தூக்கி போட்டுரும். thus scattering them away from the mother plant. ஓகே, புரியுதா? மதர் பிளான்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாலே போதும். ஓகே, சம் சீட்ஸ் ஆர் ஸ்டிக்கி ஆர் ஹேவ் ஹூக்ஸ். ஹூக்ஸ்னா கொக்கி மாதிரி, விச் ஹெல்ப்ஸ் தம் டு கெட் ஸ்டக்ஸ் டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஸ்டிக்கியாக இருக்கிறதுனா ரொம்ப ஒட்டும் அப்படி தொட்டாலே. சரியா? அதை வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகே, தீஸ் சீட்ஸ் ஃபால் ஆஃப் லேட்டர் அட் அ டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புலேயே அது சாப்பிடும்போது மேலே ஒட்டுறது, இல்லை காலில் ஒட்டுறது, நடக்கும்போது அது ஒரு இடத்துல ஒட்டிட்டு இன்னொரு இடத்துல போய் போட்டுரும் அந்த மாதிரி. ஓகே, மேலே வந்து ஒட்டிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப ரேர் தான்டா மாதிரி. ஓகே, when the animal scratches itself or rubs against something, மாடெல்லாம் போய் தேய்க்கல செவுத்தெல்லாம். சீட்ஸ் ஆஃப் அது என்னதுடா? அது காக்கிள் பர்ரா. அதை அண்டர்லைன் பண்ண அப்புறமா பார்த்து சொல்கிறேன். எதுவும் தெரியல. அதோட இது பிக்சர் தான் சைடுல குடுத்துருக்காங்க. நாய் மேல ஏதோ காக்ரோச்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியா? சீட்ஸ் ஆஃப் காக்கிள் பர்ட்ஸ் ஸ்டக்ஸ் டு a dog. அப்ப அந்த இது வந்து சும்மா இந்த இது மாதிரி இருக்கும்டா மாடி அந்த சீடு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீடு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லா ஒட்டி இருக்கு. உடம்பு ஃபுல்லாலாம் இல்லை, ஏதாவது அந்த ஃபர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது நான் அப்புறமா காமிக்கிறேன். ஓகே, அண்ட் blackberries are common examples of such seeds. blackberry வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். blackberry ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகே, திராட்சை மாதிரி தான், அது இன்னும் ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகேவா? ஒட்டிக்கும். சும்மா மேலே பட்டா அப்படி ஒட்டிக்கும். சரியா? அடுத்தது டிஸ்போசல் பை வாட்டர். சீட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஓகே, தே ஆர் ஸ்பாஞ்சி. ஸ்பாஞ்சினா என்னது? மெதுன்னு இருக்கிறது, அதான மிதக்கும் தண்ணியில். புரியுதா? அதான் சொல்ல வராங்க. ஆர் ஹேவ் அ ஃபைப்ரஸ் கவரிங். ஃபைப்ரஸ்னா என்ன சொன்னது? அதான் பஞ்சு மாதிரி. ஓகே, ஓட்டையாக இருக்கிறது. ஓகே, தே ஆர் கேரிட் பை வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். கோகனட் அண்ட் லோட்டஸ் சீட்ஸ் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, லோட்டஸ் அதனால தண்ணி அதுல இது பண்ணோம். கோகனட் வந்து நல்லா மிதக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேந்து போயிட்டு. அதனால தான் இந்த ரிவர் ஓரத்துலலாம் கோகனட் நிறைய முளைக்கும். சரியா? ஒரு இதுலேருந்து விழுகும், அது தண்ணியில் போயிட்டு இன்னொரு இடத்துல முளைக்கும். புரியுதா? கடல் ஓரத்தில் இருக்கிறதுக்கும் ரீசன் இருக்கு. ஆமாம், கரை ஓரத்தில் அந்த தேங்காய் ஒதுங்கும் போது கரெக்ட் தான் முளைக்கும். வெரி குட். டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோஷன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பீன்ஸ் பர்ஸ்ட் ஓப்பன் வென் ரைப். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது இந்த பழம்லாம் இருக்குல்ல, பழம்லாம் என்ன ஆகும்? ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஏதாவது அணில் ஏதாவது சாப்பிடும், இல்லைன்னா என்னன்னா பொட்டுன்னு உடஞ்சி சீட்ஸ் வெளில வந்துடும்.
இல்லை மேலேருந்து கீழே விழும்போது சீட்ஸ் வெளில வந்துடும். ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கேட்ரிங் த சீட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, பீஸ் வந்து அந்த இது இருக்குல்லம்மா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ் பீன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அம்மா வாங்கிட்டு வந்துட்டு உரிப்பா தெரியுமா, பட்டாணி எடுப்பாள் அன்றைக்கி கூட எடுத்து கொடுத்துருக்கு. அதை நம்ம ரொம்ப நாள் வந்து அந்த செடியிலேருந்து பிடுங்காமல் விட்டோன்னா பொட்டுன்னு வெடிச்சு அந்த அந்த பட்டாணிலாம் அப்படி பக்கத்தில் தூரமாக போய் விழுந்துடும். புரியுதா? நீ அந்த இதே பீஸ் வாங்கிட்டு வரும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது சும்மா அடிச்சு பாரு, பொட்டுன்னு அப்படி சவுண்ட் வந்து அப்படி பீஸ் வெளில பறக்கும். அப்பா சிலதெல்லாம் குண்டா இவ்ளோ பெருசா இருக்கும், சிலது இத்தனோண்டு. இட் டிபெண்ட்ஸ், அது நியூட்ரிஷன்ஸ் ஈவனாக கிடைச்சிருக்காது. சரியா? திஸ் இஸ் ஹவு சீட்ஸ் டிஸ்போஸ் பை எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, இந்த பீனு இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பீஸ் அண்ட் பீன்ஸு. ஓகேவா? வாட்டரில் போகிறது வந்து கோகனட் அண்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. வாட்டரில் போகிறது வந்து கோகனட் அண்ட் லோட்டஸ். எக்ஸ்ப்ளோஷனில் வந்து பீஸ் அண்ட் பீன்ஸு. அனிமல்ஸ் கேரி பண்ணுறதுல வந்து இந்த ஒட்டிக்கிட்டு வர்றது அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது, நீ என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ஒட்டிக்கிட்டு வர்றது வந்து காக்கிள்பர் அண்ட் பிளாக்பெரிஸ். பிளாக்பெரின்றது திராட்சை மாதிரி சின்னதாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் டிஸ்போஸ் பை வின்ஸில் கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்பிள், கொடுக்கல, கொடுத்துருக்காங்களே பக்கத்துல. டேண்டலியனா, டேண்டலியன் சீட்ஸ் வித் ஹேர். இது வந்து நான் டோரேமான்ல வரும்பா. அப்படியா? பைன் அண்டர்லைன் பண்ணீங்க. பைன் சீட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும், அந்த ஓரத்தில். பைன்மா, பைன் வந்து ஒரு ஃப்ரூட். ஓகே, அடுத்தது growing plants from roots, stems and leaves. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், என்ன பார்த்து முடிச்சோம்? சீட்ஸ்ல இருந்து வளர்றத பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ்ல இருந்து தான் வளரும், அதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? Apart from seeds, plants can also grow from their roots, stems and leaves. Okay, page number 21. ஓகேவா? roots that can grow into new plants. ஓகே, ரூட்ஸ்ல இருந்து இன்னொரு பிளான்ட் வந்து புதுசா இதாகிறது. எதெல்லாம் பாருங்க, கேரட், ராடிஷ், எதெல்லாம் நமக்கு மண்ணுல இருந்து கிடைக்குதோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அது வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அதுல இருந்து ஒன்று பிச்சு வைப்பாங்க. புரியுதா? இப்போ கேரட்லாம் எடுத்து ஒரு செடியில பார்த்தோன்னா ஒரு 4-5 இருக்கும், நிறைய இருக்கும். பொட்டேட்டோ எல்லாமே தான். ஓகே, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதெல்லாம் மண்ணு கீழே முளைக்குதோ, அது மண்ணு கீழே வளருதோ அது எல்லாமே ரூட்ஸ்ல இருந்து வளரும். ஸோ ரூட்ஸ் தட் கேன் க்ரோ இன்டு நியூ பிளான்ட்ஸ். கேரட், ராடிஷ்னா என்னது, முள்ளங்கி, டர்னிப்பு, இந்த சவு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வந்து பீட்ரூட்டு. ஓகே, அண்ட் மாதிரி அப்படினா டாலியான்றது ஒரு ஃப்ளவர் பிளான்ட்ரா. அது எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடுறது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்காக வளர்க்க மாட்டோம்ல. அது நம்ம இதில் இல்லை, நேட்டிவ் டு மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா. ஓகே, டாலியா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹூஸ் ரூட் கேன் க்ரோ இன்டு நியூ பிளான்ட்ஸ். ஓகேவா? இது அடுத்தது ஸ்டெம்ஸ் that can grow into plants. Okay, stems, most of the flower plant வந்து ஸ்டெம் புடிங்கி வச்சாலே வளரும். செம்பருத்தி, ரோஜா செடி அது எல்லாமே. ஓகே, அங்க பாருங்க. ஓகே, பொட்டேட்டோ அண்ட் ஆனியன்ஸ் ஆர் ஸ்டெம்ஸ். பொட்டேட்டோ வந்து ரூட் கிடையாதுமா, பொட்டேட்டோ இஸ் ஸ்டெம். ஓகேவா? ஆர் ஸ்டெம் வளரும். என்னமா, மண்ணு கடியில தான வளரும், அதுக்கு ரூட் வருமே. அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். எது ரூட்டு எது வந்து ஸ்டெம்முன்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போ கேரட்லாம் எடுத்துக்கிட்டேன்னா கேரட் இட்ஸ் அ ரூட். ஓகேவா? அது வந்து அதுக்கு தனியாக ரூட் இருக்காது, அதுதான் ரூட்டு. ஆனால் பொட்டேட்டோக்கு வந்து ரூட்டும் இருக்கும், பொட்டேட்டோ அதுக்கு மேலே இருக்கும் சைடில், ஆனால் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இட்ஸ் கால் ஸ்டெம்மு. புரியுதா? நான் அப்புறம் உனக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? அது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? Potato and onions are stems from which new plants can grow. Okay, potato, onion நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ ரூட். ஓகே, இது வந்து இது
ஓகே ஸ்டெம். Stem. பிளான்ட்ஸ் லைக் ரோஸ், ஹைபிஸ்கஸ் அண்ட் சுகர் கேன். சுகர் கேன் என்னது? கரும்பு. கரும்பு. grow into new plant from a stem cutting of the mother plant. ஓகே, மதர் பிளான்ட்லேருந்து சும்மா ஃபுல்லாக கட் பண்ண மாட்டாங்க. இந்த பாரு செகண்ட் இதில் காமிச்சிருக்காங்க பாரு, கொஞ்சோண்டு அந்த கிளையை மட்டும் கட் பண்ணிப்பாங்க. அதுவும் வளரும் இதுவும் வளரும். புரியுதா? ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் லைக் என்னென்னது? ரோஸு, அப்பா சொன்ன ரோஜா செடி, அப்புறம் செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் அண்ட் சுகர் கேன். அதெல்லாம் சுகர் கேன் வந்து பெருசாக வருதுல்ல. வாழை மரம். வாழை மரமும் நீ போடுறதா இருந்தால் போடலாம், அதுவும் ஸ்டெம்லேருந்து தான் வரும். அது மட்டும் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்டெம் கட்டிங் ஃப்ரம் த மதர் பிளான்ட். லீவ்ஸ் அடுத்து. ஓகே, Leaves that can grow into new plants. ஓகே, யங் பிளான்ட்ஸ் கேன் க்ரோ ஃப்ரம் buds that grow on the edge of the bryophyllum leaves. bryophyllumனு ஒரு செடி இருக்குடா மாடி, அங்கே பாருங்க. அது வந்து அந்த லீவ்ஸுக்கு ஓரத்துலேயே வந்து முளைக்குது. நானும் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, தீஸ் பேர்ட்ஸ் கேன் ட்ராப் ஆஃப் ஃப்ரம் த லீவ்ஸ் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ட்ஸ். ஓகே, அந்த பிளான்ட் சைடில் அந்த பட்டு மாதிரி வந்து அது கீழே விழுந்து அதுலேருந்து முளைக்குமா. காத்து அடிச்சு அது கீழே விழுந்து அப்படியே ஆமாம், அதுலேருந்து முளைக்கும் போல இருக்கு. ஓகேவா? அந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரையோஃபைலம். ஃபைன்னு சொல்லணும், பி வந்து சைலண்ட்டு. ஓகே, ப்ரையோஃபைலம். Bryophyllum. ப்ரையோஃபைலம், வெரி குட். ஓகே, அங்கே பாரு டிட்யூனோவில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாரு, மஷ்ரூம்ஸ் க்ரோ ஃப்ரம் டைனி ஸ்ட்ரக்சர் கால் ஸ்போர்ஸ். மஷ்ரூம் வந்து இட்ஸ் நாட் அ பிளான்ட், இட்ஸ் நாட் அனிமல், இன் பிட்வீன். அது ஒரு மாதிரி. ஓகேவா? அதனால தான் அம்மா அதை சாப்பிட மாட்டான், நான்வெஜ்ஜுன்னு. சில பேர் அது வெஜ்ஜுன்னுவாங்க, சில பேர் அது நான்வெஜ்ஜுன்னுவாங்க. ஓகே, இட்ஸ் அ ஃபங்கஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். Fungus. மஷ்ரூம் க்ரோஸ் ஃப்ரம் டைனி ஸ்ட்ரக்சர் கால் ஸ்போர்ஸ். அது இதில் எதுலேயுமே வராது, அது வேற ஒரு இது. ஓகே, ஸ்போர்ஸ்லேருந்து வளரும். மஷ்ரூம் க்ரோஸ் ஆன் த கிரவுண்ட் லைக் பிளான்ட்ஸ், பட் மஷ்ரூம்ஸ் ஆர் நாட் பிளான்ட்ஸ். Sporesனா? அது தெரில, நான் படித்து சொல்கிறேன். தெரியாம மறந்துட்டு இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் என்னமோ வருமே, மறந்துட்டேன் மாதிரி, நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீ சொன்ன கிளாசிஃபிகேஷனில் எதுலேயுமே மஷ்ரூம் வராது, ஏன்னா மஷ்ரூம் பிளான்ட்ஸ் கிடையாது. சரியா? இப்போ மஷ்ரூம் மட்டும் தண்ணிதா? மஷ்ரூம் பிளான்ட்ஸ்லேயே வராதுடா மாடி. அது வந்து ஒரு லிவிங் பீயிங் தான். அதுவும் வந்து வளரும்டா மாடி. பட் வந்து அது வந்து செடிக்கும் அனிமலுக்கும் நடுவுலன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? அதுவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாது. அதுவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கரெக்ட். நான் உனக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் ஈச் குரூப். டக்குன்னு பண்ணுங்க. Which of these will grow into a new plant from its root? Carrot. சும்மா அண்டர்லைன் பண்ணு, போதும் ரவுண்ட் பண்ணாத. சொல்லுங்க. கேரட், பீட்ரூட். Carrot, beetroot, radish, turnip. வெரி குட். ஸ்பினாச் கிடையாது, ஸ்பினாச் வந்து கீரை. கீரை. Which of these will grow into a new plant from its stem? Stem. Rose. Potato. Onion. Hibiscus. Very good. Last, from its leaves. From its leaves. Bryophyllum. Bryophyllum. Spanish. Okay. Spinach. Spinachனா என்னது? கீரை. ஓகே, ஸ்பினாச். Agriculture. படிங்க. Plants are very useful to human beings. We obtain food, clothes, and medicines from plants. The practice of growing plants on a large scale for food or other purposes is called agriculture. Plants are very useful to human beings. Okay, we obtain food, clothes and medicines from plants.
நான் சொன்ன மாதிரி ஓகே. ஃபுட்டு வந்து இட்ஸ் வெரி டைரக்ட். ஓகே, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு. க்ளோத்ஸ் வந்து காட்டன். ஓகே, உள்ள இருக்கிறோம்ல. ஓகே ஓகே, அது வந்து அனிமல்ஸ்லேருந்து வரும். ஓகேவா, காட்டன் தான் பிளான்ஸ்லேருந்து வர்றது. சரியா, அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் பண்ணுவாங்க, பட் காட்டன் தான் வந்து ஜென்ரலி யூஸ்டு. ஓகே, அப்புறம் வந்து மெடிசின்ஸ்க்கு எந்தெந்த பிளான்ட்டு? இது துளசி. வெரி குட், துளசி. ஓகே, தெர் ஆர் அது மின்ட், மின்ட் லீவ்ஸு. ஓகே, இதெல்லாம் மெடிசனல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. அப்புறம் வந்து ஈக்கலிப்டஸ் மரம் இலெல்லாம் இருக்குல்ல. ஓகே, அது தைலம் அதுக்கெல்லாம். சரியா, த ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ். ப்ராக்டிஸ்னால் என்னது? நம்ம பழக்கப்பட்டது. ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ் ஆன் அ லார்ஜர் ஸ்கேல் ஃபார் ஃபுட் ஆர் அதர் பர்பஸ். எதுக்காகனா ஃபுட்டுக்காக பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. நெல் பெருசாக இது பெரிய வயலில் விளைய வைப்பாங்க. கரும்பு தோட்டம். ஆமாம், இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. சரியா, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணாங்கன்னா அது பேர் என்னது? விவசாயம். ஓகே, பண்ணி அவங்களுக்கு தேவையானதுக்கும் எடுத்துப்பாங்க, மீதி இருக்கிறத விற்றுருவாங்க. சரியா, இட்ஸ் அ பிஸ்னஸ். பேஜ் நம்பர் 22 பாருங்கள். The plants that are grown in large quantities in a particular area, okay, or region during a particular season are called crops. Okay, crops na என்னது? நெல்லு. ஓகே, கிராப்ஸ்னா பயிர் வகைகள். ஓகே, பயிர்னு சொல்லலாம். ஓகே, பயிர்கள். ஓகே, அது ஏன் வந்து அவங்க வந்து பர்டிகுலர் ஏரியா ஆர் ரீஜியன் டியூரிங் அ பர்டிகுலர் சீசன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அதை எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் வளராது. புரியுதா? ஓகே, மவுண்டைன் ஹில் ஸ்டேஷனில் வளரும். ஓகேவா, ஸோ ஈவன் வந்து கேரட்டு, அப்புறம் கிரேப்ஸு, அதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன், நியர்பை ஹில் ஸ்டேஷனில் வந்து கோல்டான கிளைமேட்டில் வரும். டீ, வெரி குட். அப்புறம் வந்து ஆப்பிள்லாம் வந்து ஈவன் மோர் கோல்டர் என்வரான்மெண்ட்டில் தான் வளரும். லைக் காஷ்மீர் அப்படி தான். ஓகேவா, வேற எங்கேயெல்லாம் வளராது. புரியுதா? கரெக்ட். ஓகே, ஸோ பர்டிகுலர் ஏரியா ஆர் ரீஜியன். ஓகே, ஏன்னா அந்தந்த பொருள் சில இடத்துல தான் விளையும். ஓகேவா, பிகாஸ் அந்த இடத்துல வளர்ந்து அப்படியே எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணி இங்க வெரி குட். ஓகே, இட்ஸ் கால் ட்ரேடிங். வெரி குட். ஓகே, ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து நம்ம இடத்துல நெல் விளையும், அவங்களுக்கு வந்து நெல் வளராது. ஸோ இங்கேருந்து நெல் அங்கே போகும், அங்கே ஆப்பிள் வளரும், கிரேப்ஸ்லாம் வளரும், ஆரஞ்சுலாம் வளரும், அங்கே இங்கே வரும். ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுண்டா மாதிரி. ஒருத்தருக்கு எல்லாம் கிடைக்காதுல்ல. ஈவன் ஸ்ட்ராபெரி வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது, பட் ரொம்ப வந்து ஸ்மால் ஸ்கேலில் தான் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தோன்னா வந்து யூஎஸ்லேருந்து தான் வரும். ஓகே, யூஎஸ் ஆர் யூரோப்லேருந்து வரும். சரியா, ஸோ இப்போ இங்கே சிங்கப்பூர்லலாம் வருது, ஃபுல்லாக வெளியிலேருந்து தான் வருது. சிங்கப்பூரில் தான் அக்ரிகல்ச்சரே கிடையாதுல்ல. ஸோ எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆல் த ஏரியான்னு வராது. ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ரீஜியனில் அதே மாதிரி பர்டிகுலர் சீசனில் தான் வளரும். ஓகே, விவசாயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. நீ மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது, பயிரெலாம் வேஸ்ட் ஆகிடும். புரியுதா? சம்மர் சீசனில் ட்ரை ஆக்கி வச்சுருப்பாங்க லேண்டை, இப்போ எதுவுமே பண்ண மாட்டாங்க. புரியுதா? இனிமேட்டு தான் வந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபர், அந்த முதல்லலாம் 6 months இருந்தது விவசாயம். இப்போல்லாம் 3 மாதத்தில் பண்ணிடுறாங்க. ஸோ அக்டோபர் நவம்பரில் விதைச்சி டிசம்பரில் வந்து குளிர் வந்துடும், மழை பெய்யாது. செப்டம்பரில் மழை பெய்யும். அந்த மழை பெஞ்ச தண்ணிலாம் லேண்டில் இருக்கும், அங்கே வாட்டர் பாண்ட்லலாம் இருக்கும். அதுக்கப்புறம் விதைச்சி லைட்டாக மழை வரும், முளைக்கும், அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அந்த டைமில் லைட்டாக மழை பெய்யும். வெரி குட். பொங்கலுக்கு தான் வந்து கட் பண்ணி அந்த புது நெல்லை பொங்கல் புது நெல்லை வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே, வெரி குட். சரியா, அந்த டைமில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஹார்வெஸ்டேஷன். அந்த நாள்ல பண்ணிட்டு அதை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வித்துருவாங்க. அவங்க தேவையானதையும் வச்சுப்பாங்க. இன்னொரு என்ன பண்ணணும், விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லுலேருந்து கொஞ்சம் நெல் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிப்பாங்க அடுத்த சைக்கிளுக்கு போடுறதுக்கு. வெரி குட். ஓகே, சோயிங் இதுக்கு பேருமா, SOWING, சோயிங். ஓகே, அடுத்தது க்ரோயிங் கிராப்ஸ் இஸ் அ ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ். சும்மா இப்படி போட்டோன்னா வந்து வளர்ந்துடாது. சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சாயில டிராக்டரில் உழுவுவாங்க. ஓகே, முதல்ல வந்து மாடை வச்சு கலப்பையை வச்சு உழுதாங்க மேனுவலாக. வெரி குட். இந்த ஷேப்பில் இருக்கும். அந்த ரஜினி படத்தில் கூட ஒரு படத்துலலாம் வரும், பார்த்துருக்கோம், பழைய படத்தில். ஸோ இப்போ வந்து மிஷினை டிராக்டரை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கால்டு என்னது, அந்த உழுவுறது, நிலத்தை வந்து உழுவுறது. ஏன் நிலத்தை உழுவுறாங்க,
சாயில வந்து ரெடி பண்றதுக்கு. சாயில வந்து இப்படி பண்ணனா கீழே இருக்க மண்ணு மேலே வரும். Fouling. ஓகே என்னடா மாதிரி ஃபோலிங் இல்லை, அது ப்ளஃபிங் சொல்லணும். Fluffing. ஓகே ப்ளஃபிங், ப்ளஃப்டு, த ஃபீல்ட் இஸ் ப்ளஃப்டு. ஓகே இப்படி பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து கீழே இருக்க மண் மேலே இருக்க மண்ணெல்லாம் மேலே வந்ததுன்னா உனக்கு சாயிலில் கேப் வரும். புரியுதா? இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ சீடு போட்டோன்னா உள்ளே போகாது. புரியுதாம்மா? ஸோ மண்ணெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டேன்னா என்ன லூஸ் ஆகிடும். சாண்ட்ஸ் ஆக்சுவலாக லூஸ் பண்ணுறதுக்கு தான். லூஸ் ஆகிடுச்சுன்னா சீடு போகும்போது அது உள்ளே நுழைஞ்சு போயிடும். புரியுதா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அம்மா அந்த பாட்ல எப்படி பண்ணி சுரண்டிட்டு அப்புறம் போடுறாங்களா? ஆமாம். ஓகே அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னது? manure. Manure is added to the soil. ஓகே ஓகே மேன்யூர்னா என்னது? உரம். உரம். ஆனியன் இது. என்னடா? ஆனியன் பீல்ஸ். ஆனியன் பீல்ஸ். இல்லைடா மாடி, மேன்யூர்ன்றது காமன் டேர்ம். ஓகேவா? அது வந்து உரம், அவ்வளோதான். அது வந்து என்னவா இருக்கலாம், சாணி. அந்த காலத்துலலாம் இயற்கையாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? மாடு வச்சுருப்பாங்கல்ல, அந்த வருஷம் ஃபுல்லாக மாடு போகிற சாணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் வச்சுருவாங்க. அது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இட்ஸ் யூரியா. ஓகே அடுத்த சைக்கிள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உழுது முடிச்சோன்னா அந்த சாணி எடுத்து தான் தூக்கி போடுவாங்க, காஞ்சி போனது. காஞ்சதுக்கு அப்புறம். ஓகே அதுதான் வந்து உரம். அந்த சாணியில் வந்து மாட்டு மூச்சா சாணியோட சேர்ந்துருக்கும். அது நல்ல ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் வந்து இது வேறு ஆன்டிபாக்டீரியல். ஆமாண்டா, கொல்லுப்பாட்டி துடைப்பாங்க, பார்த்தது இல்லையா? சாணி போட்டு துடைப்பாங்க. நான் சின்ன வயசுலாம் ஊருக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன். நல்லா வாசனமாக இருக்கும். சென்னையில் அந்த மாடு இதெல்லாம் திங்குதுடா, அதனால தான் நாறுதுடா. பேப்பர்லாம் திங்குதில்ல, அதனால தான் நாறுது. ஆக்சுவலாக ஒரிஜினல் அவங்க நார்மலாக இப்போ இந்த வைக்கோல்லாம் சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்கிற அந்த மாடு சாணம்லாம் நல்லா வாசனையாக இருக்கும், நாத்தலாம் அடிக்காது. ஓகேவா? ஓகே மென்யூர் இஸ் ஆடட் டு த சாயில். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னது? சீட்ஸ் ஆர் சோன். தூவி போடுவாங்க, இல்லை ஒரு லைனாக இது பண்ணுவாங்க. அது எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. சரியா? இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் சீடை நிறைய போட்டு முளைக்க வச்சுருவாங்க. நாற்று நடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு லைனாக தூரமாக இடம் கேப் விட்டு கையிலே நடுவாங்க. நின்று நடுவாங்கல்ல, அதுக்கு தண்ணி. வெரி குட். அந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களா? கரெக்ட். ஓகே அது வந்து நாற்று நடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து நிறைய பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு லைனாக அழகாக நடத்துவாங்க. இல்லை சில பேர் வந்து எல்லா இடத்துலையும் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு வந்து நிறைய மேன் பவர் தேவைப்படும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூக்கி போடுவாங்க, ஒரே இடத்துல இல்லாத மாதிரி. சரியா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது த ஃபீல்ட்ஸ் ஆர் இரிகேட்டட். இரிகேஷன் என்னது? நீர் பாய்ச்சறது. தண்ணி வேணும், தண்ணி பாய்ச்சறது. ஓகே மோட்டர்ல இருந்து கீழே கிரவுண்ட் வாட்டர் எடுத்து அந்த வயலுக்கு அந்த ஒரு பாதை மாதிரி இருக்கும். ஓகே வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஓகே பாதை விட்டுருப்பாங்க, அங்கே சின்ன சின்னதாக டிவைட் ஆகிட்டு இருக்கும். அதில் தண்ணியை விட்டாங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதில் ஹோலாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஃபில் ஆகும். ஆனால் அதெல்லாம் வயலுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள். ஓகே மற்ற எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி தண்ணி பண்ண முடியாது. ஓகே சில ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல, நம்ம கொல்லுப்பாட்டி ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து சால்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டரை எடுத்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா சால்ட் வாட்டரில் செடி வளராது. தெரியுதா? ஸோ தண்ணி பெஞ்சு மழை பெஞ்சு கம்மாயில் இருந்ததுன்னா கம்மாயிலேருந்து மழையை திறந்து விட்டு தண்ணி வந்து வயலுக்கு போகும். ஆனால் நிறைய இடம் இருக்கும், எல்லா இடத்துக்கும் தண்ணி பத்தாது. ஸோ அதெல்லாம் கொல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வானத்துலேருந்து நம்ம மழை பெஞ்சால் மட்டும்தான் வளரும். இன்கேஸ் இந்த வருஷம் மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா அவள் தான் நமக்கு வந்து நெல் கிடைக்காது. புரியுதா? அவ்வளோ வேஸ்ட். அதனால தான் வந்து விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதான் அதுலேயும் லாஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம எல்லாம் செலவு பண்ணி டிராக்டரை வச்சு உழுது சீடெல்லாம் போட்டு லைட்டாக முளைச்சதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போச்சுன்னா எல்லாம் செத்து போயிடும். ஓகே அடுத்தது 5வது ஸ்டெப் என்னன்னு பாருங்க. பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஸ்ப்ரேட் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ். ஸ்ப்ரே தான் பண்ணுவாங்க. நல்லா பாரு டேர்ம். ஓகே ஏன்னா அந்த செடிக்கு மேலே ஏதாவது பூச்சி கீச்சி படாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரீசெண்டாக வந்தது. ஓகேவா? நம்ம கொல்லுப்பாட்டி காலத்தில் கொஞ்சம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. ஓகே அப்போல்லாம் நேச்சுரலாகவே வந்து பூச்சிலாம் இருக்காது. ஏன்னா அந்த மாட்டு சாணம் அந்த மூச்சாலேருந்து நம்ம உரம் போடுறோம்ல, அதுலேயே வந்து பூச்சிலாம் வராது, அதுவே கொண்டுடும். இப்போதான் யாரும் மாடு வளர்க்குறதே இல்லையே. மாடு வளர்த்தா தானே சாணி கிடைக்கும். இப்போதான் யாரும் மாடு வளர்க்குறது இல்லையா? ஆள் இல்லைல்ல ஊரில்.
எல்லாரும் இங்கே சென்னைக்கு வந்துட்டோம், எல்லாரும் சிட்டிக்கு வந்துட்டோம், வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. யார் விவசாயம் பண்ணுறது? கஷ்டப்படுறீங்க. விவசாயம் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற மாடை கூட்டிட்டு போலாம்ல. மாடெல்லாம் வாங்கலாம். மாடுனா என்ன அப்படி வளர்த்தோன்னு வளர்ந்துருமா? மாடு வளர்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. கஷ்டமா? மாட்டுக்கு தனியாக அந்த கொட்டகை வைக்கணும், மழையில் நனைய விடக்கூடாது, அப்புறம் மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகணும், திரும்ப வரணும், அது சாணி மூச்சாலாம் போவோம், அந்த இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால தான் கொல்லுப்பாட்டிலாம் அவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க. அவங்களாம் சின்ன வயசுலேருந்து காலையில் எழுந்தாங்கன்னா நைட் வரையும் வேலை செய்வாங்க. அவ்வளோ வேலை இருக்கும். நீ சும்மா வெளில போய் விளையாட்டு வந்தால அதுக்குள்ளே இடுப்பு வலிக்குது, வலிக்குது கிழிக்குதுன்ற. சரி சரி, அடுத்தது லாஸ்ட் பாருங்க. என்னது லாஸ்ட்? ஹார்வெஸ்டேஷன். ஓகே, த கிராப்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட். ஓகே, which means that they cut and collected when ripened. ripened என்னது? அப்படியே புடிச்சு கட் பண்ணிட்டு தான் அது தனியா எடுப்பாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக் இது வந்துருச்சு, இப்போ மிஷின் வந்துருச்சு, இப்படியே போயிட்டு நெல்லை எடுத்து இது பண்ணிடும். அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா கட் பண்ணி கட்டாக வச்சுட்டு அதை அப்படி அடிப்பாங்க. ஓகே, தொழுவோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி அடிப்பாங்க. அடிக்கும்போது அதுலேருந்து நெல் எல்லாம் லூஸாக தானே இருக்கும். நெல்லெல்லாம் இப்படி அடிக்கும்போது அந்த நெல்லெல்லாம் கீழே விழுந்துடும். விழுந்துடும். அந்த விழுந்ததுக்கப்புறம் அந்த சக்கை இருக்குது பாரு, அதை தான் காய வச்சு அதை தான் வந்து மாட்டுக்கு ஃபுட்டாக கொடுப்பாங்க. வைக்கோல், அதுக்கு பேர் தான் ஹே. அதை தான் மாடு சாப்பிடும். அதை தான். ஸோ வேஸ்ட்டே கிடையாதுடா. அப்போது எதுவுமே வேஸ்ட்டே ஆகவே ஆகாது, குப்பைக்கே போகாது எதுவுமே. யோசிப்பாரு, அதை வந்து மாடு சாப்பிடும். மாடு சாப்பிட்ட சாணி மூச்சாவை வந்து இவங்க சேர்த்து வச்சிருவாங்க. அதை உரமா போட்டுருவாங்க. அது வந்து ஃபுட் வந்துடும். அந்த நெல்லை வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து அந்த வைக்கோல புரியுதா? சைக்கிள் வேஸ்டே ஆகாது. ஓகே, அந்த மாதிரி தான் வாழணும். ஆக்சுவலாக நம்ம தான் பிளாஸ்டிக்கு கண்டதையும் வாங்கி தூக்கி போட்டு குப்பை இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாட்டிலலாம் குப்பையே ப்ரொடியூஸே ஆகாதுற மாதிரி. இந்த பிளாஸ்டிக்லாம் வந்ததுக்கப்புறம் தான் குப்பை நிறைய வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட் இது சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா ஆமாம், எ பர்டிகுலர் கிராப் பிளாஸ்டிக்லாம் ஆக்சிடென்ட்டாக கண்டுபிடிச்சது. ஆமாம், இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இதை கண்டுபிடிச்சாங்க. நான் அப்புறமா சொல்கிறாங்க. எ பர்டிகுலர் கிராப் மே க்ரோ வெல் இன் ஒன் சீசன் அண்ட் மே நாட் க்ரோ தட் வெல் இன் அனதர் சீசன். புரியுதா? ஒரு சீசனில் ஒரு கிராப் வளரும், இன்னொரு சீசனில் அது வளராது. நான் சொன்ன மாதிரி மழை காலத்தில் அப்புறம் வந்து நெல்லுலாம் வளரும். ஓகே, சம்மரில் வளராது. சம்மரில் நீ வச்சேன்னா தண்ணி பத்தாது, அதனால் வளராது. சம்மரில் எது வளரும்? நம்ம நீ நமக்கு மார்க்கெட்டில் இதெல்லாம் எந்தெந்த சீசனில் கிடைக்குதுன்னு அதை வச்சே நீ முடிவு பண்ணிடலாம்டா. வெரி குட், மேங்கோ. ஓகே, மேங்கோ சீசன். ஆமாம், அந்த டைமில் வெரி குட். வாட்டர் மெலனு, குக்கும்பரு, ஓகே, இது பூசணிக்காய், இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இன்பிட்வீனில் அந்த சம்மரில் இருக்கிற தண்ணியை வச்சு அது பண்ணுவாங்க. மஸ்க் மெலனு. வெரி குட். இங்கே பாருங்க, அடுத்தது படிக்கலாம். தட் இஸ் வை ஃபார்மர்ஸ் க்ரோ டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சீசன். ஓகே, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டிஃப்ரெண்ட் சீசனில் டிஃப்ரெண்ட் கிராப்ஸை வந்து வளர்ப்பாங்க. ஒரு நிமிஷம் மெசேஜ் வந்து June to October. Crops grown from June to October are known as Kharif. அதுக்கு சும்மா கிளாசிஃபிகேஷன் பேர் வச்சிருக்காங்க, Kharif crops. ஓகே, Kharif வந்து நார்த் இந்தியன் நேம்டா. ஓகே, these crops depends largely on the monsoon rains. ஓகே, தண்ணி இருந்தால் தான் இது முளைக்கும், வளரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ரைஸ், மில்லட்ஸ் அண்ட் மெய்ஸ். ஓகே, ரைஸ்னால் என்னது? நம்மளது சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸு. ஓகே, கிரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய கிரெயின்ஸ்லாம். ஓகே, அதுக்கப்புறம் மெய்ஸ் வந்து என்னது? சோளம். சரியா? இதெல்லாம் வந்து காரிஃப் கிராப்ஸ். இதெல்லாம் வந்து அந்த ஜூன் டு அக்டோபரில் நல்ல மழை பெய்யும் போது தான் அதெல்லாம் முளைக்கும். சரியா? அடுத்து கிராப்ஸ் க்ரோன் ஃப்ரம் நவம்பர் டு ஏப்ரல் ஆர் கால்ட் ராபி கிராப்ஸ். இந்த மந்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா. காரிஃப் வந்து ஜூன் டு அக்டோபர், நவம்பர் டு ஏப்ரல் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சம்மர். அது வந்து தீஸ் கிராப்ஸ் டூ நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த மான்சூன் ரெயின்ஸ். ரெயின் தேவையில்லை, ஏற்கனவே பேஞ்ச மழை போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வீட், பீன்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். ஓகே, வீட்னா என்னது? கோதுமை. ஓகே, அதனால தான் நார்த் இந்தியாவில் வந்து அவங்க சீசன் வந்து வேறு. அதனால் நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி வந்து இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் ரைஸ் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. ஓகேவா? நார்த் இந்தியாவில் தான் வீட் அதிகமாக பண்ணுவாங்க.
அப்பா நம்ம ஊர்ல ரைஸ் எள்ளு. வெரி குட். ஓகே, அடுத்தது வந்து பீன்ஸு. ஓகே, பீன்ஸ்னால் இந்த பயிர் வகைகள். லெக்யூம்ஸும் வந்து கிட்டத்தட்ட அதே தான், பயிர் வகைகள் தான். இந்த நவதானியெல்லாம் சொல்கிறாங்களா, இந்த ரெட் பீனு, பிளாக் பீன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லெக்யூம்ஸில் வரும். ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா, பீன்ஸும் அதுவும். சரியா? ஸோ சீசன் மட்டும் பார்த்துங்க. இது வந்து ராபி கிராப்ஸு, காரிஃப் கிராப்ஸ் வந்து ரைஸு, மில்லட்ஸு, மெய்ஸு. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம ஏரியாவில் வளரும். இந்த ராபி கிராப்ஸ் வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தான் வளரும். சரியா? ஸோ வீட்டு, பீன்ஸு, லெக்யூம்ஸு, அவ்வளோதானா? ஓகே, நல்லா ஞாபகம் வந்துடுச்சடா மடி. அங்கே கோ க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாரு, என்னது மென்யூர்னா அனிமல்ஸ் டங். டங்குன்னா என்னது? சாணி. யூஸ்டு ஃபார் ஃபெர்டிலைசிங் லேண்ட், டஸ் நாட் பொல்யூட் த லேண்ட். புரியுதா? அதை யூஸ் பண்ணால் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணா கடியில இருக்கிற தண்ணியும் பெஸ்டிசைட்ஸ் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்புறம் மழை பெஞ்சது என்னாச்சுன்னா, இல்லை ஸ்ப்ரே கீழே படும்போது தண்ணியில் போகும், அந்த நிலத்துல படும். மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த பெஸ்டிசைட்ஸ் என்ன பண்ணும்? கீழே கிரவுண்ட் வாட்டருக்கு போயிடும். கிரவுண்ட் வாட்டர் போய் சேர்ந்து போயிடும். ஆமாம், சேர்ந்து போயிடும். ஓகே, தேர்ஃபோர் யூஸ் இட் இஃப் பாசிபிள் ஃபார் த பிளான்ட்ஸ் யூ க்ரோ இன் யுவர் கார்டன். அதை தான் சொல்கிறாங்க. அனிமல்ஸ் டங், மாடு மட்டும் கிடையாது, எல்லா அனிமல்ஸ் டங்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் மனுஷங்கள்தான் யூஸ் பண்ணலாம். அந்த படத்தில் காமிப்பான்ல, சூர்யா படத்தில். சூர்யா படத்துல பாத்ரூம் வச்சிருப்பான், கீழே பொடி பொடியா வரும். ஆமாம். என்ன படம் அது? காப்பானா? காப்பான். நான் வந்து எல்லா படத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். காப்பானா என்ஜிகேவா? காப்பான் என்ஜிகே எனக்கு பிடிக்காத படம். இல்லைம்மா, அந்த சீன் வந்து என்ஜிகேல தான் வரும். காப்பான் அவன் ஒரு விவசாயி இல்ல, அப்புறம் தானே அவன் ஃப்ரெண்ட் மினிஸ்டர் அங்க போயிடுவான். ஓ, அதுல தான் காப்பானா? சரி சரி. அங்க கூட ஒரு பூச்சி வருமே, எல்லா நெல்லையும் சாப்பிட்றோம். சரிடா மாதிரி புரிஞ்சிடுச்சா? ஓகே, இன்னொரு தடவை அப்புறமா ரீகால் பண்ணிங்க. ஓகே, தட்ஸ் ஆல். கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. சரி, ரெஸ்ட் எடுத்துங்க. நான் அப்போ போய் பால் போட்டு வந்துடுறேன். ஓகே.